அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நீதி கதைகள் 2 கதைகள் பார்ப்போம். விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் கதைகள்ல ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு வீரன் இருக்கான். ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன். அவன் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மனைவி, ஒரு பொண்ணு, ஒரு பையன். அருமையான வாழ்க்கை. உடம்புனால அதை சேர்த்து பாடி பில்டர் மாதிரி இருக்கிறாரு. தற்காப்பு கலைகள் நிறைய கத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, வறுமையில வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வருது. என்ன காரணம்? அந்த டைம்ல மழை சரியா பெய்யல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது, ராஜா கிட்ட போய் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிட்ட சொல்லிட்டு போய் ராஜா கிட்ட மெய்காப்பாளர், அதாவது பர்சனல் பாடி கார்டாக நான் போய் சேர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அங்கே போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, ராஜா கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு பாடி கார்டாக வரணும்னு ஆசைப்பட்றாங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தால் விவசாயம் பொய்த்து போயிருச்சு, நீங்கள் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. சரிப்பா தரம்பா, உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு 9 பொற்காசுகள் வேணுங்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதை விட 4 மடங்கு அதிகமாக ஒரு 9 பொற்காசு கேட்குறாரு. கேட்டவுடனே அமைச்சர் என்னங்கிறார், உனக்கு கிட்ட 9 பொற்காசு நாங்கள் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ ராஜா என்னங்கிறாரு, விடு அவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் 9 பொற்காசுன்னு சொல்லி கேட்குறான், அவனுக்கு என்னன்னு சொல்லி கேளுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ ஏன் அந்த 9 பொற்காசுன்னு சொல்லி கேட்குற, என்ன காரணம்? கம்மியாக கேட்டிருக்கலாம், 10ன்னு கேட்டிருக்கலாம், 20 கேட்டிருக்கலாம், அது என்ன 9ன்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த காவலாளி சொல்கிறாரு, அந்த வீரன் சொல்கிறான், இல்லைங்க ஐயா, நீங்கள் அந்த நாட்டையும் ஆளக்கூடிய ராஜா, உங்களுடைய உயிருக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்புக்கு நான் கம்மி காசு வேலை செஞ்சேன், அது உங்களுக்கு தான் கேட்ட பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா உனக்கு எதாவது திறமை இருந்தால் திறமையை நிரூபித்து காட்டுன்றாரு. இவர் ஒன்று அவரோட வால் பயிற்சி, இந்த ஈட்டு எறிதல், இந்த தற்காப்பு கலை, அடிமுறை இதெல்லாம் பண்ணி காட்டு சேர்ந்துக்கிறாரு வேலையில். 9 பொற்காசுகள் டெய்லியும் சம்பளம் வாங்கிட்டு போய் ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறாரு. அந்த 9 பொற்காசுகளை கொடுத்து 3 பொற்காசுகள் நம்மளுக்கு, 9 தங்க காசு, 3 தங்க காசு நம்மளுக்கு, 6 தங்க காசு தான தர்மம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது தான் சம்பாதிக்கிறதுல 3ல் 1 பங்கு எனக்கு, 2 பங்கு தான தர்மத்துக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாரு பொண்டாட்டியில் கொடுத்து. எப்பேற்பட்ட ஆளாக்குறாருல்ல. அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாரு. ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான ஆளாக மாறிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அங்கே நைட் அவர் ரோந்து பணியில் இருக்கும் பொழுது ஒரு அழுகுற குரல் கேட்குது, ஒரு பெண்ணோட குரல் கேட்குது. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, மேக்கப்பில் கூப்பிட்டு வீரனை கூப்பிட்டு அங்கே ஏதோ ஒரு பொம்பளை அழுதுட்டு இருக்குது, போய் பாட்டுவாங்கிறாரு. அந்த வீரன் போகிறான், பின்னாடியே ராஜாவும் வீரனுக்கு தெரியாமல் அது என்னென்னு பார்க்க போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம சொல்ல முடியாது லட்சுமின்னு சொல்லிட்டு, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, ராஜ்யலட்சுமி, பாக்கியலட்சுமி, அன்னலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த லட்சுமிகளில் ஒரு முக்கியமான லட்சுமி பார்த்தீங்கன்னா ராஜ்யலட்சுமி. ஓகேங்களா? அந்த லட்சுமி தேவியை அழுதுட்டு இருந்துச்சான். அப்படி அழுதுட்டு இருக்கும்பொழுது இவர் போய் கேட்குறாரு, யார்மா நீ ஏமா அழுகுறன்ட்டு. நான் என்ன இந்த மாதிரி லட்சுமி சாமி, ஏன் என்ன எதுக்கு அழுகுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ராஜ்யலட்சுமி, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் என்ன சம்மந்தப்பட்ட ஒரு தெய்வம். இந்த மாதிரி இந்த நாட்டு ராஜா சாவ போகிறாரு. அந்த தூரத்தில் தெரியுதுல ஒரு குகை, அந்த குகையில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கம் பார்த்தீங்கன்னா வீரன் இந்த ராஜாவோட உயிர் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதனால இன்னும் 2 நாளில் ராஜா சாவ போகிறாரு. அதை நினச்சி நான் அழுகுறேன்னு சொல்லுதான். அதனால இவர் என்ன பண்ணுறாரு, நான் தான் பாடி கார்டு, நான் இருக்கிற வரைக்கும் ராஜாவை சாவ விட மாட்டேன், ராஜாவுக்கு பதிலாக நான் போய் சாவுறேன் அந்த அரக்கங்கிட்ட. அவனுக்கு பசி தானே தேவை, பசியாதில் தான் இருக்கிறான், அவன் பசி நான் தீக்கிறேன், என்னை அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். பின்னாடியே ராஜா என்ன பண்ணுறாரு, லட்சுமியை பார்த்து பேசுகிறாரு, என்னம்மாச்சு ஏன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நீ போய் வேலைக்கு பாருப்பா, உனக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு வேற ஒருத்தன் போயிட்டான், உனக்கு பதிலாக அரக்கனுக்கு சாப்பாடாக வேற ஒருத்தன் போயிட்டான், நீ போய் உன் வேலையை பாரு, அந்த அரக்கனுக்கு தேவை பசி, அந்த பசியை தீக்கிறதுக்கு உன் ஆள் போயிட்டான், நீ போய் என்ன பண்ண உன் ராஜ்யத்தை பாரு, நான் உனக்கு 100 வருஷம் வாழ்றதுக்கு நான் வரந்தரேன்னு சொல்லி அந்த லட்சுமி சொல்லுது. இவருக்கு ராஜாவுக்கு மனசே கேட்கல, நான் போய் காப்பாத்துறேன்ட்டு போறாரு. இந்த வீரன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போய் பொண்டாட்டி, ஒரு பையன், ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு 4 பேருமே குடும்பத்தோட போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அரக்கனோட வாயில் விழுந்து என்னை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அரக்கனோட வாய்க்குள்ளே போயிட்டாங்க. பின்னாடியே ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்கள விட்டு எண்ணெய் எடுத்துக்கோங்கிறாரு. அந்த அரக்கன் என்னங்கிற அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, நான் 4 பேர்த்த சாப்பிட்டேன், எனக்கு நிறைவாயிருச்சு, நான் உன்னை எதுவும் பண்ணுற ஐடியாலாம் நீ போயிட்டு வாங்குறான். அப்போ என்ன பண்ணுற ராஜா, வேணும்னே வலுக்கட்டாயமாக அந்த அரக்கனோட வாய்க்குள்ளே போகிறாரு. போன உடனே என்ன ஆகுது, அந்த மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்க, அந்த லட்சுமி சாமி அவங்க 5 பேரையுமே காப்பாற்றி வெளியில் கொண்டு வருது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாசத்தோடு இருக்கிறீங்க, ஒரு அன்போடு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே நல்லா இருங்கன்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிருச்சான். அதே மாதிரி இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன், 2வது கதை. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அதே நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கோடியில் ஒரு தெனாலிராமன் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு நபர், ரொம்ப வெகுளியான ஒரு நபர். அவர் கனவுல பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே அவர் கனவுல வரும். அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் என்னென்ன அசம்பாவிதங்கள் நடக்குதோ உடனுக்குடனே வரக்கூடியதெல்லாம் இவர் கனவுல வருமா. இவருக்கு அப்பா கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, பாட்டி தாத்தா கிடையாது, அம்மா கூட மட்டும்தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இளம் வாலிபர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது
ஒரு கல்யாண கோஷ்டி வரும் பொழுது அந்த மாப்பிள்ளையை அடித்து போட்டு நகையெல்லாம் திருடிட்டு போகிற மாதிரி கனவு வருது. அதுவும் இவருக்கு வேண்டிய ஆள். உடனே தூக்கத்தை வந்து முழிக்கிறாரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரே வந்து இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்லும்பொழுது இவர் சொல்கிறாரு, அவங்க அந்த பக்கம் வர வேணான்னு சொல்லுங்கள். அவங்க வரும்பொழுது என்ன ஆகுது, நகையெல்லாம் அடித்து திருடங்க பிடிங்கிக்குவாங்கங்கிறாரு. இவர் சொன்ன மாதிரியே அங்கே நடக்குது. உடனே இவரெல்லாம் குறை சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, நீ வந்து வேணும்னே அதை சாப்பிட விட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இவரை திட்டி தீர்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு கேட்ட பேர் மறுபடியும் கம்முன்னு இருக்கிறாரு. வேற ஒருத்தவங்க புது வீடு புண்ணியதானம் பண்ணுறோன்னு சொல்லி லட்டு இனிப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்க அதே டைமில் இவங்க புதுசாக எந்த வீட்டுக்கு லட்டு கொண்டுட்டு வராங்களோ, எந்த வீடு புண்ணியதானம் லட்டு கொண்டு வராங்களோ அந்த வீடு நெருப்பில் பற்றி எரியிற மாதிரி கனவு காண்றாரு. கனவு கண்ட உடனே அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீடு பிடிச்சிட்டு எரிய போகுது, பார்த்து உஷாராக இருங்கன்னு சொல்கிறாரு. ஏன்டா இன்றைக்கி தான் வீடு கட்டியிருக்கிறேன், அந்த வீடு எரியும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி மறுபடியும் அவனை பிடிச்செல்லாம் செருப்பு மேலே போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இதுக்கு மேலே அவங்க அம்மா சத்தியம் வாங்கிச்சு, இதுமாதிரி யாருக்கும் எதுவுமே சொல்லாதுன்னு சொன்னேன்னா உன்னை தான் தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணேன்னா நான் தற்கொலை பண்ணிக்கேன், இந்த மாதிரி யார்கிட்டையுமே ஒருத்தன் கெட்டது நடக்கும் போதுன்னா அவனை காப்பாற்றாத, கம்முன்னு வேடிக்கை மட்டும் பாருன்ட்டு சரின்னு விட்டாங்க. இவன் மறுபடியும் போய் படுத்துவனை காட்டு ஓரத்தில் படுத்துங்கும்போது ராஜா இவனுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வருது. முழிச்சு பார்த்தா ராஜா வராரு. ராஜா அந்த பக்கம் இங்கே நகர்வலம் மாதிரி காட்டுக்குள்ளடி வராரு. நகர்வலம் ஏப்பா காட்டுக்குள்ளே வராருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காடு ஒட்டின மாதிரி தான் போகிறாரு. போகும்போது ராஜாவோட ஆளுங்க யார் நீ வழியில் படுத்துவாங்கன்னு கேட்கும்பொழுது ராஜாட்ட தான் ஏன் இந்த மாதிரி வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, சரிப்பா நீ என்ன பண்ண, நைட் ஷிஃப்ட்டு காவலாளிங்களாம் இருப்பாங்க, அவங்க கூட போய் சேர்ந்துக்கோங்கிறாரு. சரின்னு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. வேலை செய்யும்போது மற்ற ஆள் தான் நைட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆள் மட்டும் படுத்து தூங்குறான். தூங்கும்போது ராஜா வந்து ஒரு ஊருக்கு கிளம்புற மாதிரியும் ராஜா போகக்கூடிய ஊரில் பூகம்பம் வந்து அந்த ஊரே அழிகிற மாதிரியும் கனவு வருது. அடுத்த நாள் காலையில் ராஜா கிளம்பும்போது இவர் வந்து தடுக்கிறாரு. ராஜா இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு அந்த ஊருக்கு கிளம்பி போகாதீங்க, அந்த ஊர் வந்து பூகம்பத்தால் அழிய போகுது, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேயே இருக்காங்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, சரிப்பா நீ சொல்கிறதுனால நான் திரும்பி போகிறேன்னு போயிட்டாரு வீட்டுக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே, அடுத்த நாள் கூட கிடையாது, அன்றைக்கி சாயங்காலமே இவர் எங்கே போகிறதா இருந்துச்சோ அந்த ஊரையெல்லாம் பூகம்பத்தால் அழிஞ்சு நிலஞ்சி எல்லாம் செத்தே போயிட்டாங்க மக்கள்லாம். உடனே அந்த தகவல் இவருக்கு வந்த உடனே அந்த காவலாளி கூப்பிட்றாரு. உண்மையாக தன்னோட கழுத்தில் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு பாராட்டுறாரு, நீ தான் என் உசுரை காப்பாற்றின சாமிங்கிறாரு. சொன்ன உடனே என்னங்கிறவன், ரொம்ப நன்றி ராஜாங்கிறான். இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் போது, ஒன்றும் இல்லை ராஜா, நேற்று நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படுத்து தூங்கினேன், தூங்கும்போது கனவு வந்துச்சு, அந்த கனவுல தான் இது தெரிஞ்சிச்சுங்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்ணாரு, மறுபடியும் கொஞ்சம் நகையை கொடுத்து நீ இன்னும் வீட்டுக்கு போ, நைட்டு தூங்குறால நான் வேலைக்கு வச்சுருந்தா எனக்கு அது சுத்தப்படாது, உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை, அதனால் என்ன பண்ண தயவு செஞ்சு நீ உன் வீட்டுக்கே போயிடு, உன் சாவகாசமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாரு. இது வந்து 2வது கதை. தூங்குறோம் அப்படின்னா அது எங்கே தூங்கணும், எப்படி தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும்னு கணக்கு இருக்குது. வேலையில் போய் தூங்கணும் அப்படின்னா ராஜாவோட உயிரையே காப்பாற்றினாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, உன் சாவகாசமே எனக்கு ஆனால் போயிட்டு வா பண்ண சொல்லுவாங்க. இதுதான் அங்கேயும் நடந்திருக்குது.